Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 19/6/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீநீட் எக்ஸாம் சென்டர் மாறி இருக்குதா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு டவுட் இருக்குது. அந்த டவுட்டை ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் என்டிஏக்கு மெயில் பண்ணி கேட்டதுக்கும் என்டிஏ தரப்புலேருந்து வந்திருக்கிற கிளாரிஃபிகேஷனையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் இந்த நோட்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு இல்லைன்னா ரெஜிஸ்டர்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லைன்னா அவங்களுடைய எஸ்எம்எஸ்ஸுக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்தாங்களோ அந்த மொபைல் நம்பரில் இருக்கிற எஸ்எம்எஸ்ஸுக்கு டெக்ஸ்ட் மெசேஜும் வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உங்களுடைய ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கு என்டிஏக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்த மொபைல் நம்பரில் இருக்கிற எஸ்எம்எஸ்ஸை செக் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப்பை செக் பண்ணுங்கள், இல்லைன்னா மெயிலையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நம்ம தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, அதுபோக மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட்டு, பாண்டிச்சேரி இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இடங்களுக்கு நம்ம கவுன்சிலிங்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இந்த சர்வீஸை லாஸ்ட் 5 இயர்ஸாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டிஸில் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிஸிலிருந்து வந்திருக்கிறது தான். இட் இஸ் கிளாரிஃபைட் தட் தோஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி டவுன்லோடட் their admit cards for the 21st June நீட் யூஜி எக்ஸாமினேஷன் நீட் நாட் டூ இட் அகெயின். இப்போது ரீநீட் தேர்வு 21ஆம் தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. ஏற்கனவே டவுன்லோட் பண்ணவங்க திரும்பவும் அதை டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஆனால் 3ஆம் தேதி மே மாதம் நடந்த நீட் தேர்வுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த எக்ஸாமுக்கு ஆனால் அட்மிட் கார்டை எடுத்துகிட்டு போய் தேர்வு எழுதி வந்திருப்பீங்க. அந்த அட்மிட் கார்டு செல்லாது. ஓகேங்களா? 21ஆம் தேதி ரீநீட்டுக்கான அட்மிட் கார்டை என்டிஏ தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே டவுன்லோட் பண்ணவங்க மீண்டும் ஒரு முறை டவுன்லோட் பண்ண தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் 20 லட்சம் பேர் என்டிஏனுடைய டேட்டா பிரகாரம் 20 லட்சம் பேர் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாத கேண்டிடேட்டுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ, இமெயில் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அந்த மாணவர்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு மெயிலும் அனுப்பிச்சிருக்காங்க. டவுன்லோட் பண்ணி who are yet to downloaded the new admit cards அப்படிங்கிறத அந்த மாணவர்களுக்கு தகவல் தெரிவித்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு என்டிஏ தரப்புலேருந்து காமன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. 3ஆம் தேதி டவுன்லோட் பண்ண அட்மிட் கார்டு செல்லாது, காலாவதி முடிந்து விட்டது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டவுன்லோடிங் அண்டு பிரிண்டிங் 21st, அதாவது இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது மாணவர்களுக்கு வந்திருக்கிற அந்த மெசேஜ் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இது குரூப்பாக அனுப்புகிறாங்க, பேட்சாக. உங்களுக்கு வந்துருச்சா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. டியர் ஸோ அண்ட் ஸோ கேண்டிடேட், திஸ் இஸ் an official message from the National Testing Agency. NEET UG 2026 will be reconducted on 21st June 2026. A fresh admit card has been issued for your application number. அந்த நம்பர் என்னங்கிறதையும் உங்களுக்கு இங்கே டைப் ஆகிருக்கும். டியூ டு சம் ப்ரைவசி இஷ்யூஸ் அதை நான் ஹைட் பண்ணிட்டேன். யுவர் ஏர்லியர் அட்மிட் கார்டு இஸ் நோ லாங்கர் வேலிட். இந்த இடத்துல ஏர்லியர் அட்மிட் கார்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3ஆம் தேதி மே மாதம் நடந்த முதல் நீட் தேர்வுக்கான அட்மிட் கார்டை சொல்கிறாங்க. ஓகேங்களா? மறு தேர்வுக்கு 21 ஜூன் 2026க்கு
14ஆம் தேதி ஜூன் மாதம் வெளியிடப்பட்ட அட்மிட் கார்டை நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிங்கன்னா திரும்பவும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாதவங்க திரும்பவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா யுவர் அலாட்டட் சென்டர், இந்த கேண்டிடேட்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ்நாடு எந்த சென்டர் அப்படிங்கிறதையும் நான் பாதுகாப்பு கருதி அதை delete பண்ணிட்டேன். டவுன்லோட் யுவர் அட்மிட் கார்டு ஒன்லி ஃப்ரம் neet.nta.nic.in NTA அஃபீஷியல் வெப்சைட்டில். ஃபேக் லிங்க்கை ஷேர் பண்ணாதீங்க. அதே போல் ஃபேக் லிங்க் ஷேர் பண்ணியிருந்தால் அதுக்குள்ளே போயும் டவுன்லோட் பண்ணாதீங்க. ப்ளீஸ் கேரி, என்னவெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பிரிண்டட் ஃப்ரெஷ் அட்மிட் கார்டு இப்போ 21ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள அந்த ரீநீட் மறுதேர்வுக்கான அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்புறம் 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், இந்த இடத்துல 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் as same as pasted on your application. ஏற்கனவே நீங்கள் 3ஆம் தேதி போயிட்டு வந்த அந்த அனுபவம் இருக்கும். இருந்தாலும் +2 அப்படிங்கிறது ஒன்று உங்களுடைய அட்மிட் கார்டில் பாட்டமில் ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இன்னொரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது எக்ஸாம் சென்டரில் அட்டண்டன்ஸ் சீட்டில் ஒட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் 2வது பக்கத்தில் ஒட்டியிருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் தம்ப் இம்ப்ரெஷன் வீட்லேயே வச்சுட்டு போயிடணும். சிக்னேச்சர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர் அட் த எக்ஸாம் சென்டர், தேர்வு மையத்தில் அரை கண்காணிப்பாளர் முன்னதாக தான் நீங்கள் கையெழுத்து இட வேண்டும். அதுபோக டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்து செல்லலாம். அப்புறம் லைட் கலர் கம்ஃபர்டபுள் க்ளோத்ஸ் போட்டுட்டு போகணும். ஃபுல் ஸ்லீவ் இல்லைன்னா உள்ளன் சொட்டர், குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க ஃபுல் ஸ்லீவோ இல்லை உள்ளன் சொட்டரோ போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அது சோதனைக்கு உட்பட்டது, ஃப்ரிஸ்கிங்க்கு உட்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. NTA never ask for payment or sends exam paper or downloading link. NTA இந்த மறுதேர்வுக்கு பணமோ அல்லது கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு எந்த விதமான ஃபேக் லிங்க்கையும் அனுப்பவில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் NTA சார்பில் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்வு மையம் மாறி உள்ளது. இது யாருக்கு தெளிவுபட சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் வென்யூ எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஷெட்யூல் அப்பியர் இன் ஹரிவான்ஸ் ராவ் பச்சான் கல்ச்சுரல் சென்டர், யூனிவர்சிட்டி ஆஃப் அலகாபாத், பிரயாக்ராஜ். அதாவது உத்தரப்பிரதேசில் ஒரு தேர்வு மையம் மட்டும் மாறி இருக்குது மறுதேர்வுக்கு. ஓகேங்களா? இது எங்கே? யூபியில் ஒரே ஒரு தேர்வு மையம் மட்டும் மாறி இருக்குது. த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஹேஸ் ரிலீஸ்டு த அட்மிட் கார்டு 14th June 2026. Candidates scheduled to appear NEET UG 2026 on 21st June 2026. It has been informed by district administration. இந்த மாவட்ட நிர்வாகத்திடமும் இதை பற்றி தெளிவுபட விளக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு மையம் மாறி இருக்கிறதுக்கு ஓல்டு சென்டர் எப்படி இருக்குதுன்னா ஹரிவான்ஸ் ராஜ் பச்சான் கல்ச்சுரல் சென்டர்னு இருந்தது. இப்போ நியூ சென்டர் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிவால் அண்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஒருவேளை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுடைய ஓல்டு சென்டர் வந்துடுச்சு அப்படின்னா, இது யூபியில் இருக்கிற மாணவர்களுக்கு தான், அதற்காக எந்த பதட்டமும் அடைய வேண்டாம். உங்களுடைய அட்மிட் கார்டில் ஓல்டு சென்டர் ஹரிவான்ஸ், யூபியில் இருக்கிற மாணவர்களுக்கு ஹரிவான்ஸ் ராய் பச்சான் கல்ச்சுரல் சென்டர்னே தவறுதலாக வந்திருந்தது. ஆனால் தேர்வு மையம் நியூ சென்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிவால் அண்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற தேர்வு மையமாக இருந்தாலும் நீங்கள் பழைய சென்டர் உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருந்ததுன்னா அதை வச்சே நீங்கள் தேர்வு எழுதிக்கலாம் அப்படின்னு அந்த மாணவர்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரி பண்ண வேண்டியதில்லை. இந்த நோட்டிஃபிகேஷன் உத்தரப்பிரதேஷ் அலகாபாத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு பொருந்தும். ஓகேங்களா? தேர்வு மையம், பழைய தேர்வு மையமும் திருத்தப்பட்ட புதிய தேர்வு மையமும் மாறி உள்ளது.
யூபியில் இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும். ஒருவேளை உங்கள் அட்மிட் கார்டில் பழைய தேர்வு மையம் அப்படியே இருக்குது, புதிய தேர்வு மையம் மாறலை அப்படின்னா நீங்கள் அந்த பழைய தேர்வு மையத்தில் என்ன பிரிண்ட் ஆகிருக்குதோ அதை வச்சுட்டு புதிய தேர்வு மையத்துலேயும் தேர்வு எழுதி கொள்ளலாம் அப்படின்னு யூபியில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ யூபியில் இருக்கிறவங்களுக்கு போக வேண்டிய தகவலை எங்களுக்கு எதுக்கு சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி எக்ஸாம் சென்டர் மாறி இருக்குதா, எக்ஸாம் சென்டர் மாறி இருக்குதுன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது அப்படின்னு ஒரு சில மாணவர்கள் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு விளக்கம் தெரிவிப்பதற்காக இந்த வீடியோவை டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, இல்லை இந்த ரீநீட் தொடர்பாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்டிஏ தரப்பில் 2 ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுபோக என்டிஏனுடைய இமெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். மேற்கொண்டு உங்களுக்கு என்டிஏனுடைய அப்டேட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நம்ம SAPVS யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.